தைப்பூசத்தன்னைக்கு ஜோதி தரிசனம் 6 காலம் நம்மளுக்குள்ள நிகழும். இந்த எல்லாமே இதே கண்ட்ரோல், இதே சிஸ்டத்தில் இயங்கிச்சுன்னா நம்மளுக்குள்ளேயே அந்த அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு அது இது மேலே அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவர் சித்திவாளாகம் போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த தைப்பூச ஃபஸ்ட்டு அவர் போட்ட தைப்பூச அந்த விழா நோட்டீஸில் என்ன எழுதுறாருன்னா, இந்த நோட்டீஸ் அதிலே எழுதியிருக்காரு, இந்த பிரசுரம் வேறு மொழிகளில் பல பாஷைகளில் பிரசுரிக்கப்படும், அன்றைய காலமே சன்மார்க்க காலம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த பிரிண்ட்டை அவர் எழுதின பிரிண்ட்டு இது திருப்பி ரீபிரிண்ட் ஆகும், வேறு வேறு பாஷையிலேருந்து வருவாங்கங்க. இப்போ கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்போ பொதுவாக போய் அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது, அன்னைக்கு தான் கடவுள் இருக்காரான்ற கேள்வியெல்லாம் அங்கே எழுது இல்லைங்களா? அன்னைக்கு தான் கடவுள் இல்லை, என்றைக்குமே கடவுள் இருக்கிறார். அன்னைக்கு நம்ம போகக்கூடிய விஷயம் அன்றைய தினம்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு உண்மைத்தன்மை அங்கே விளக்கி சொல்லப்படுகிறது. அப்போ அதை விளக்கி சொல்வதற்காகவும் அதை புரிந்து கொள்வதற்காகவும் நம்ம ஒரு யாத்திரை போகிறோம். அங்கே போயிட்டு ஆன்ம அனுபவங்கள் எப்படி இருக்கும், ஜோதி தரிசனம் எப்படி ஏற்றுவாங்க, அதுக்குள்ளே 7 திரைகள் விளக்குறது. அப்போ 7 திரைகள் அப்படிங்கிறத நான் இவர் மட்டும் சொல்லலைங்க. மிர்தாத் புத்தகத்தில் 7 திரைகள், உங்கள் கண்களை 7 திரைகள் மறைத்துள்ளது, உங்கள் வாய்களை 7 பூட்டுகளால் மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 7 திரை அப்படிங்கிறது வந்து இச்சாசக்தி, பராசக்தி, மாயாசக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய சக்திகள் இந்த உலகத்தை, அதாவது நம்மளுடைய அறிவு பிரகாசமாக இருக்கான், நம்மளுடைய ஆன்மா பிரகாசமாக இருக்கான். அந்த பிரகாசத்தை தெரிய ஒட்டாமல் இந்த சக்திகள் எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கோங்கள. ஏன் மறைச்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த உலகம் இயங்குறதுக்காக மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த உடம்பு எல்லாத்துக்காகவும் படைக்கப்பட்டு என்னுடைய பர்பஸுக்காகவும் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னுடைய பர்பஸ் நிறைவேறுவ வரைக்கும் நான் அந்த உடம்பை வந்து இந்த உலகத்துக்காக என்ன செய்கிறேன், படைக்கிறேன். அப்போ ஒருவேளை எனக்கு வந்து ஆசையும் இல்லாமல், பெண் ஆசை, பொன்னாசை, மண்ணாசையெல்லாம் இல்லாமல் நான் பிறந்ததுக்காகவே வாழ்ந்துட்டேன் அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகாது, இம்ப்ரூவ் ஆகாது, விருத்தி ஆகாது. அப்போ இயற்கையாகவே என்னுடைய உடம்புக்குள்ளேயே ஏதோ ஒரு மெக்கானிசத்தை மாட்டி எனக்கு அனுப்பிச்சு விட்டது மாதிரி நான் அந்த உலகத்தையும் விருத்தி செஞ்சுக்கிட்டு என்னுடைய வேலையும் செய்கிறதுக்காக தான் டிசைன் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த வேலையை செஞ்சால் என்னுடைய உண்மையான தத்துவம் மாறின்றதுனால ஞானிகள் அதை திறந்துட்டு போகிறாங்க.